அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான 2026 தை மாத ராசி பலன்களை காணலாம். பொது பலன். தை 2026 மாதம் துலாம் ராசியினருக்கு சமநிலை, சமரசம் மற்றும் சமூக உறவுகள் முக்கியத்துவம் பெறும் காலமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களையும் பாதிக்கும் சூழல் உருவாகலாம். நியாயமாகவும் அமைதியாகவும் செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சில நேரங்களில் குழப்பம் அல்லது முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். அப்போது நம்பகமானவர்களின் ஆலோசனை உதவும். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும். இந்த மாதம் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணப்படும். தொழில் அல்லது வேலை. தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பேச்சுத்திறன் வெற்றியை தரும். வேலை செய்பவர்களுக்கு குழு பணிகளில் முக்கிய பங்கு கிடைக்கும். சட்டம், ஆலோசனை, கலை, வடிவமைப்பு, மனிதவள மேலாண்மை, விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேலதிகாரிகளுடன் நல்ல உறவு உருவாகும். வியாபாரிகளுக்கு கூட்டுத் தொழில்களில் லாபம் கிடைக்கும். ஆனால் ஒப்பந்தங்களில் தெளிவு அவசியம். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் அவசரப்படாமல் சரியான வாய்ப்பை தேர்வு செய்ய வேண்டும். பணம் அல்லது முதலீடு. நிதிநிலை மிதமான முன்னேற்றத்துடன் இருக்கும். வருமானம் சீராக வந்தாலும் குடும்பம் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். நிலையான முதலீடுகள் நல்ல பலன் தரும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கட்டுப்பாடு அவசியம். பங்கு சந்தை அல்லது கூட்டு முதலீடுகளில் ஈடுபட முன் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். கடன் கொடுக்கல் வாங்கலில் தெளிவான ஒப்பந்தம் வைத்துக் கொள்வது பாதுகாப்பானது. காதல் அல்லது திருமணம். காதல் வாழ்க்கையில் இனிமையும் புரிதலும் அதிகரிக்கும். காதலர்கள் ஒருவரின் கருத்தை மற்றவர் மதிக்கும் காலம் இது. சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சமரசமாக பேசினால் சரியாகும். திருமணம் மாணவர்களுக்கு துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் ஆதரவுடன் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். திருமணம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூன்றாம் நபரின் கருத்தால் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பும் பொறுமையும் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் மற்றும் சிறுநீரக அல்லது தோல் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. அதிக வேலை அல்லது உணர்ச்சி அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். உணவு முறையில் உப்பு மற்றும் இனிப்பை குறைப்பது நல்லது. ஒழுங்கான தூக்கம் அவசியம். யோகா, தியானம் அல்லது நடைப்பயிற்சி மனமும் உடலும் சீராக இருக்க உதவும். பெண்களுக்கு ஹார்மோன் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம். அலட்சியம் செய்ய வேண்டாம். பரிகாரங்கள். தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது துர்க்கை வழிபாடு துலாம் ராசியினருக்கு சிறப்பு. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிப்பது நிதி மற்றும் மன அமைதியை தரும். வெள்ளை அல்லது இளம் சிவப்பு நிற உடை அணிவது நல்லது. ஏழை பெண்களுக்கு உடை அல்லது உணவு தானம் செய்வது புண்ணியம் தரும். சமரச மனப்பான்மை மற்றும் நியாய உணர்வு கிரக அனுகூலத்தை அதிகரிக்கும்.